பிரியமானவர்களே, அப்படியே பக்கத்தில் பார்த்து இந்த மதிய செய்தியினுடைய தொடக்க வசனமாக 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் இதோ தொடங்க இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து, நீ வாளோடும், நிறைய பேர் வாளோட தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாக்கு முடிஞ்ச உடனே தெரியும் கல் வருதா. நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தரையும் பார்த்து இதை சொல்லணும். ஏன்னா அந்த காலத்தில் கத்தி வாள் ஈட்டி எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு கண்ணு போதும், இந்த நாக்கு போதும், இந்த வாய் போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னோடு வருகிறாய். நானோ, சத்தமாக சொல்லணும், நானோ செல்போனோடு ஆசையோடு நகையோட எதோட வந்திருக்கிறோம் இன்னைக்கு. நானோ சந்தோஷமா சொல்லுங்க, நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்தரலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு முறை பக்கத்தில் பா சொல்லுங்க, நானோ. இன்னும் சத்தமா சொல்லுங்க, நானோ நீயா. நிறைய பேர் முகத்தை பார்த்தா தெரியுது, நீயா. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது என்ன இருக்கு அப்படின்னு. நானோ இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுளுடைய திருப்பெயரால் இந்த அருள் ஆலயத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தவ காலத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. எத்தனையோ வேலைகளை விட்டு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? இன்னைக்கு நாம் ஆண்டவரை தேடி வந்த காரியம், இன்னைக்கு அந்த தாவீது சொன்ன வார்த்தைகள் அருமையான ஒரு வார்த்தைகள். தாவீது பெலிஸ்தீனை பார்த்து, உங்களை யாராவது உங்களை பார்த்து அப்படின்னு நாக்க நீட்டினா, உங்களை யாராவது பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ, உங்களை யாராவது கண்ணாலே பார்த்து ஆடிய ஆட்டம் என்ன, இவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மைண்டு வாய்ஸ் என்னது, அலுப்பைக்கு வாழ்வு கிடைச்சா அத்தராத்திரில கூட பிடிக்குமா, என்ன ஆட்டம் ஆடு, என்ன ஓட்டம் ஓடுனா அப்படின்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லலாம். யாராவது உங்களை பார்த்து முறைச்சா, யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு எதிராக வந்தால் நீங்க என்ன செய்யணும்? நானோ இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் வந்திருக்கிறேன். அந்த பெலிஸ்தியன் அவன் என்ன செய்தான்? அவன் ஈட்டியோடும் வாளோடும் எரிவாளோடும் அவன் என்ன செய்கிறான்? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே இதுதான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள், நானும் எங்கெங்கே ஜெபக்கூட்டத்துக்கு போனாலும் சில பேருடைய புலம்பல் நிற்கவே இல்லை, சில பேருடைய அழுகை நிற்கவே இல்லை, சில பேருடைய வாழ்க்கையில் சொன்னதே சொல்லிக்கிட்டு, ஃபாதர் இதே தான் ஃபாதர் நடக்குது, இப்படித்தான் ஃபாதர் நடக்குது. சிறு பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க, பெரியவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த விசுவாசத்தில் ஒரு முதிர்ச்சி. இன்னைக்கு தாவீது அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில அவனை மாற்றியது எது? தவக்காலத்தில் நம்ம எல்லாரும் விரும்புவது மனமாற்றம். நம்மெல்லாம் மனமாற்றம் இதைத்தான் விரும்புகிறோம். ஆனால் இந்த தவக்காலம் ஒரு மாற்றத்தின் காலம், ஒரு மாற்றத்தின் நேரம். அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? அது நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். எப்படி இன்னைக்கு நமக்குள் இருக்கிற எதிரியை, நமக்குள் இருக்கிற துன்பத்தை, நமக்குள் இருக்கிற நோயை, நமக்குள் இருக்கிற கஷ்டத்தை எப்படி விரட்டுவது? இன்னைக்கு அந்த தாவீது தன்னுடைய எதிரியை எப்படி துரத்துகிறான்? மீண்டும் வாசிப்போம். அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது தாவீது பெலிஸ்தியன் ஒரு பெரியவன், அவனுக்கிட்ட அவ்வளவு ஆயுதம் இருக்குது. யாராவது உங்கள் முன்னாடி AK-47 அப்படியே கன்னை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, நம்ம பிள்ளைங்கள்லாம் ஃப்ரீ ஃபயர் கேம் ஆடுறது போல் அப்படி துப்பாக்கி வச்சுட்டு சுட்டுருவேன். உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்கள் முன்னாடி வந்து சுட்டுருவேன்னா சொல்லுங்கள், சுடுங்க ஜாலின்னு சொல்லுவீங்களா? சுடுங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த காலத்தில் தான் கல்லானாலும் கனவன், ஃபுல்லானாலும் இப்போ ஃபுல்லானாலும் புருஷன் தான் இல்லையா? ஆக இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து சுட்டுருவேன்,
அவங்கள பார்த்து கொன்றுவேன்னு சொன்னா நீங்க என்ன பிரைஸ் தி லார்ட், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. இன்னைக்கு என்ன சுட போறான், நான் இன்னைக்கே பரலோகத்துக்கு போக போறேன். அன்னைக்கு லாரன்ஸ் சொன்னார், புனித லாரன்ஸ் சொன்னார், இன்னைக்கு என்னுடைய உடல் எரிந்து கொண்டிருக்கிறது, புரட்டி போடுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு யாராவது ஐயோ ஃபாதர் அருளாலயத்துக்கு வந்தாலே ஐயோ சூடு தாங்க முடியல ஃபாதர், கொஞ்சம் ஏசி போடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு எரிச்சலை, ஒரு வியர்வையை, ஒரு சூட்டை நம்மளால தாங்க முடியல. ஆனால் அந்த தாவீதுக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்த அந்த பெலிஸ்தியன், ஒரு மாமிச மலை, அவன் என்ன செய்கிறான், அவன் ஆயுதத்தோடு வந்து நிற்கிறான். இன்னைக்கு ஆயுதத்தோடு வந்து நிற்கிறான். இன்னைக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு என்னது, வல்லவனுக்கு தமிழ் ஃபுல்லா இங்கிலீஷ் ஃபுல்லா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தமிழ்நாடே வீணா போறதுக்கு இதான் காரணம். இன்னைக்கு இந்தியாவே வீணா போறது இதான் காரணம். கடத்துறாங்க எங்க கண்டெய்னரா. இன்னைக்கு துறைமுகம் ஃபுல்லா அதுதான் இருக்குது, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அதுதான் இருக்குது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு இந்த போதை பொருட்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது. சின்ன பசங்க கூட இன்னைக்கு வந்து இந்த போதை பொருள், கடந்த வாரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஒரு சின்ன பையன் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி ஒரு சிறுமியை கொலை செய்து, அந்த ஒரு பரபரப்பான செய்தியெல்லாம் நம்ம கேட்டோம். எதனால் இப்படிப்பட்ட இன்னைக்கு பாண்டிச்சேரியில், அப்போ நாளைக்கு நம்ம இடத்துல இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு யாரையும் நம்ப முடியல. இன்னைக்கு மனிதன் பாதி, உடனே சத்தமா வருதுப்பா, மிருகம் பாதி. இன்னைக்கு மனிதர்கள் மிருகமாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமிச மலை, ஒரு மிருகம் தான் இந்த கோலியாத். இந்த கோலியாத்து கொலைவெறியோட வந்து நிற்கிறான். யாராவது அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட யாராவது ஒருத்தன் ஒரு ஆம்பளை யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரெல்லாம் நல்லா தான் இருப்பார், ஆம்பளையாக தான் இருப்பார், வேலைக்கு போயிட்டு டயர்டாக இருப்பார். வீட்டில் ஒரு சண்டை, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா வீட்டில் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, மாமியார் மருமகளும் என்ன பண்ணுவாங்க, மாமியார் தான் மகனை பார்த்து, ஏய் நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் உன் பொண்டாட்டி கேள்றா அப்படின்னு அம்மா ஒரு பக்கம் உசுப்பேத்துவான், இன்னொரு பக்கம் மனைவி என்ன பண்ணுவான், யோ நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தால் நீ கேளு, உங்கள் அம்மாவை கேளு அப்படின்னு உசுப்பேத்தி விடுவா. அப்போ தான் அவருக்கே தெரியும் நம்ம ஆம்பளையா இல்லையா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதான். என்ன ஃபாதர் நீங்கள் ஜாலியாக சொல்லிட்டு இருக்கிறீங்க ஃபாதர், இன்னைக்கு ஒரு சில பார்த்தா தெரியும், நீங்களும் கல்யாணம் பண்ணி பாருங்க ஃபாதர், உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் சிரிக்கவே மாட்டீங்க ஃபாதர். ஒரு சில பேருக்கு ஃபாதர் உங்களுக்கு அப்படிலாம் ஒரு ஆசை கூட இருக்குதா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஆக இன்னைக்கு திருமண வாழ்வில், அழைக்கப்பட்ட துறவர வாழ்க்கையில், அல்லது வயதான காலத்தில், இளைய பருவத்தில் எப்படி நாம் இப்படிப்பட்ட ஒரு எதிரியை, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் எப்படி சமாளிப்பது, அதுலேருந்து எப்படி முதல்ல தைரியம் வேண்டும். விசுவாசம் இருக்கிற இடத்துல அடுத்தது தைரியம் வேண்டும். இன்னைக்கு அந்த தாவீது தைரியமாக பேசுகிறார். தாவீது ஒரு சோட்டா பைய, இன்னைக்கு அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனாலும் கெத்து. இன்னைக்கு மனுவேல் ஃபாதர் வந்த உடனே பாடுனீங்க, நீங்க இல்லாம ஃபாதரை பார்த்து பாடின உடனே ஒரு கெத்து அதிகமாச்சு இல்லையா, கொஞ்சம் குரலும் அதிகமாயிடுச்சோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு சாமி பாட்டை கேட்டாலேயே, இன்னைக்கு ஒரு அபிஷேக பாடலை கேட்டாலே, அல்லது ஒரு வசனத்தை கேட்டாலே, கடவுள் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை கேட்டாலே நமக்கு அப்படியே அந்த ஒரு உள்ளத்திலே ஒரு வல்லமை, ஒரு உணர்வு, ஒரு சக்தி நமக்குள்ளே உருவாகும். பிரியமானவர்களே, அதைத்தான் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த பெலிஸ்தியன் அவன் என்ன செய்கிறான், ஆயுதத்தை நம்பி வருகிறான். இன்னைக்கு நிறைய பேர் அதைத்தான் நம்பி இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆயுதம் செல்போன், நிறைய பேருக்கு ஆயுதம் கோபம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏதாவது கேட்டால் எரிஞ்சு விழுவாங்க, எப்போ பார்த்தாலும் இதே தான் கேட்டுட்டு இருப்பியா. இன்னைக்கு அதுதான் சில பேருக்கு ஆயுதம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் என்ன ஆயுதம்? கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வாள், கடவுள் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, அதை தாவீது கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு அந்த பெலிஸ்திய தலைவன், அந்த கோலியாத்து, அந்த அரக்கன், அவன் ஆயுதத்தை நம்பி வருகிறான். நான் வச்சிருக்கிற இந்த ஆயுதத்தால் உன்னை வெட்டிடுவேன், உன்னை குத்திடுவேன், உன்னை கொன்றுவேன், ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவேன். யார் அங்கே வந்து பாருங்கள். அவன் சவால் விடுகிறான். அவனுடைய சவாலை எதிர்த்து, அந்த சவாலுக்கு இணையானவனா இந்த தாவீது கிடையாது.
இவன் ஒரு சின்ன பையன், ஒரு சோட்டா பையன். அவன் சொல்லுகின்ற வார்த்தைகளைத்தான் நாம் வாசித்தோம். அப்பொழுது தாவீது பெலிஸ்தனிடம் பேசுறதுக்கு கூட பயப்படுகிற ஒரு நிலை, பேசக்கூட முடியாது. இன்னைக்கு சில பேர்லாம் வாயை திறந்து பேசவே மாட்டான். வீட்டில் சில பேர்லாம் பேசவே மாட்டாங்க, வாயை திறந்தாதான் பிரச்சனை. நிறைய பேர் ஆண்கள் கல்யாணம் பண்ண உடனே ஞானி ஆயிடுவான். ஒரு முறை அப்படித்தான் கல்யாணம் ஆன உடனே ஒரு மனைவி வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்க கடவுளை நம்புறீங்களா? நம்புறேன்டி. எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி கடவுளை நம்பினேன். அப்ப நீங்க பேயை நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன். எப்போ உன்னை கட்டணும் அதுல இருந்து நான் பேயை நம்பிட்டேன். பேய் இருக்குங்கிறத நான் நம்பிட்டேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொன்னாரா? அது போல இன்னைக்கு நம்ம யாரை நம்புகிறோம்? இன்னைக்கு நமக்கு ஒரு திராணி வேணும், பேசுறதுக்கே ஒரு திராணி வேணும். அதுவும் கடவுளுடைய பெயரை சொல்ல, ஆண்டருடைய பெயரை சொல்லி ஒரு சவால் விடுறதுக்கு ஒரு திராணி வேணும். அதைத்தான் இங்க தாவீது அருமையாக செய்கிறார். அதைத்தான் கடவுள் சொன்னார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும். உங்க கையெல்லாம் எங்கேயோ போயிச்சே. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. இப்ப என்ன பாடணும்? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும். இந்த 40 நாள் மட்டுமா? வருஷம் ஃபுல்லாவே சோதனை. இன்னைக்கு கூட நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். தந்தை மூவா வல்தாரிஸ் அவர்கள் எழுதிய இந்த மூலப்படிவ இறையியலை பற்றி வாசிச்சுட்டு இருக்கும் போது, சோதனையிலிருந்து விழவிடாதேயும், அதான் ஒரு அருமையா ஒரு புத்தகமாவே எழுதி வைத்திருக்கிறார். சோதனை அன்னைக்கு எல்லா மனுஷனுக்கும் அந்த சோதனை உண்டு, அது தெய்வத்திற்கும் அந்த ஒரு சோதனை உண்டு. அதைத்தான் அந்த இடத்துல இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜப யோகாவை வைத்து எப்படி நாம ஆவியிலே வாழ்வு, ஒரு உயிர்த்த வாழ்வு, ஒரு முழுமையான ஒரு வாழ்வு வாழ முடியும் என்பதை தந்தை அவர்கள் சொல்லி கொண்டு வருகிற போது, ஒரு உள்ளார்ந்த ஒரு ஜப அனுபவம் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம். இந்த கடவுள் அனுபவம், இறை அனுபவம், இந்த உலகத்துல எதை குறித்தும் அஞ்சாமல், எதன் மேலும் நம்பிக்கை கொள்ளாமல், இந்த தாவீது சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீ வாளோடும், அந்த காலத்துல வாள், இன்னைக்கு நமக்கு என்ன வாள்? நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய். இன்னைக்கு 3 ஆயுதங்கள், 1 இல்ல 2 இல்ல 3 ஆயுதங்களை அங்கே இந்த தாவீது சொல்லுகிறார். வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும். இன்னைக்கு வாள் வெட்டு 1, தொண்டு 2, அப்படிப்பட்ட ஒரு வாள். 2வது ஈட்டி. ஒரு குத்துனா தோமையார குத்துனா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அருளானந்தரை குத்துனாங்க இல்லையா? இன்னைக்கு ஈட்டி, இன்னைக்கு ஈட்டியோடும். அடுத்தது எரிவாள். பக்கத்துல இருந்துதான் வெட்டணும் இல்ல, அவன் தூரம் போனாலும் அப்படி வீசினா போதும். என்னது? அப்படியே சினிமா படத்துல பாக்குற மாதிரி அப்படியே சொயின் போயிட்டானது, தலையை மட்டும் என்னது அப்படியே சிவிட்டு போயிடும். இன்னைக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கொடிய ஆயுதங்கள், ஒரு மனிதனை சிதைக்கின்ற, ஒரு மனிதனை கொல்லுகின்ற, ஒரு மனிதனை திரும்ப பார்க்க முடியாமல் மாற்றக்கூடிய ஒரு ஆயுதத்தை தான் இங்கே அவன் கையாளுகின்றான். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் தாவீது பார்க்கிறா. இன்னைக்கு அவன் வாளை வச்சிருக்கிறான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அவன் ஈட்டியை வச்சிருக்கிறான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அவன் எரிவாள், அவன் தூக்கி வீசினா போதும், இந்த குட்டி பைய தூக்கி வீசினா போதும், அவன் காணாமல் போய் விடுவான். ஆனாலும் அந்த தாவீது பேசுகிறான் கடவுளுடைய வல்லமையினால். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய சக்தியை பாருங்கள். இன்னைக்கு ஏன் இந்த பைபிளை எடுக்கணும்? ஏன் இன்னைக்கு வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும்? ஏன் இந்த மாதிரி தியானங்கள் அருளாலயத்தில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தோறும், 2வது சனிக்கிழமை தோறும் இது போன்ற தியானங்கள் நடக்கிறது? எத்தனையோ அருட்தந்தையர்கள் வருகிறார்கள், இந்த வசனத்தை விளக்குகின்றார்கள். இதெல்லாம் எதற்காக? நாம வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்க இவ்வளவு ஆர்வமாய் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையினுடைய வல்லமை இதுதான், இன்னைக்கு வார்த்தையினுடைய சக்தி இதுதான். பிரியமானவர்களே, இந்த தாவீது குடும்பத்திலே தாயை பார்க்கிறார், தந்தையை பார்க்கிறார், சகோதரர்களை பார்க்கிறார். இந்த தாய், தந்தை, சகோதரர்கள் உயரமா இருக்கிறாங்க, சவப்பா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு உயரத்தில் குட்டையானவன் தாவீது. அவனுடைய உடல் ஒரு சப்பானி உடல் கூட அவ்வளோ பெரியவன்லாம் கிடையாது.
ஒரு ஆடு மேய்க்க அவனுடைய தரம் அவன் படித்து உயர்ந்தவன் அல்ல. ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு சாதாரண ஒரு 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 பையன். அந்த பையனுக்கு கடவுள் கொடுத்த ஞானத்தை பாருங்கள். இன்னைக்கு நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசித்தோம். ஞானமுள்ள பெண் ஒரு வீட்டை, தன் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றாள். ஒரு ஞானமுள்ளவன், ஒரு பெண் தன் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றாள். ஞானம். இன்னைக்கு ஞானம் உள்ளவருடைய வார்த்தை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அந்த தாவீதுக்கு ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வாள், அந்த ஈட்டி, அந்த எரிவாள், இதெல்லாம் ஒரு மனிதனை கொல்லக்கூடியது. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த தாவீது பயப்படலை. இன்னைக்கு நம்ம பாடணும், கலங்காதே மகனே. இன்னைக்கு கோயிலில் பாடும் போது சந்தோஷமா இருக்கும். நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன். ஆனால் வீட்டில் போயிட்டு மாதம் முடியும் போது, அது இந்த மார்ச் மாதம் டாக்ஸ் பிடிக்கிற மாதம், இந்த மார்ச் மாதம் கணக்கு முடிக்கிற மாதம், கையில் காசு இருக்காது. ஆசை, தோசை, அப்பளம், வடை, அசுக்கு புசுக்கு. இந்த மார்ச் மாதத்தில் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். இருக்கிற காசு பணம் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். அப்போ தான் தெரியும் ஐயோ எங்கே போகிறது, யாருக்கிட்ட போய் நிற்கிறது, எப்படி வாங்கிறது, எப்படி கடனை கட்டுறது, எப்படி லோனை அடைக்கிறது. லோன்னு அடைகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு எவ்வளவு துன்ப போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் தாவீதை போல இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதம் இருந்தாலும் அதை நீங்கள் கண்ணோக்காமல் என்ன செய்யணுமா? இன்னைக்கு தாவீது சொன்ன வார்த்தைகள், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்தரலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். படைகளின் ஆண்டவர் தன் பெயரால் நான் வருகிறேன். ஆண்டவருடைய பெயரால் நான் வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த சவாலை, இப்ப நீ சவாலா நான் சவாலா? இந்த சவாலை நான் முறியடிப்பேன். அது எந்த சவாலா இருக்கட்டும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த சவாலை நான் முறியடிப்பேன். நான் முறியடிக்கலாம். யாரு முறியடிக்கிறது? யாரு? எனக்காக ஆண்டவர் அதை செய்து காட்டுவார். அதனால சொல்லணும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் என்ன சார், நீங்கள் உட்கார்ந்து இருக்காதீங்க, எழுந்து. இதுதான் சத்தியத்தின் வார்த்தைகள். நீங்கள் எழுந்து இந்த போராட்டத்தை வென்று முடிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாசத்துல எந்த போராட்டம் உங்களை ஆட்டி படைக்குதோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? எழுந்து அதை வென்று முடிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு ஒரு சில புள்ளிகளை கொடுப்பதற்கு முன்பாக 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு புதையலை கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஷர். இன்னைக்கு ஒரு புதையலை இருங்க ஒரு புதையலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, கேரளாவில் போன வாரமா ஒரு தமிழ் ஆளுக்கு என்ன கிடைச்சிது? லாட்ரி கிடைச்சது. கோடி கிடைச்சது. உடனே என்ன பண்ணாரு? ஒரே சந்தோஷம். கையும் புரியல, காலும் புரியல. அது மாதிரி இன்னைக்கு அருளாலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு லாட்ரி அடிக்க போகுதுன்னு சொன்னா, ஐயோ ஃபாதர், அந்த புதையலை கொடுங்க ஃபாதர். அது எங்க இருக்குது? இன்னைக்கு யாரு புதையல்? கடவுள் தான் புதையல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு. பிரியமானவர்களே, 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்மெல்லாம் யாரு? மண்பாண்டங்கள். இன்னைக்கு நம்மெல்லாம் மண்பாண்டங்கள். இன்னைக்கு யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இன்னைக்கு தேவ தூஷணெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு நான் நேராக இயேசுவை பார்த்தேன், வந்தாரு, இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, அதை பார்த்துட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கவங்களாம் இருக்கிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு
ஏஞ்சல் டிவி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக கடவுள் வருவார், சொல்லிட்டு இருப்பார் அங்கே ஒருத்தர். அதெல்லாம் நம்ம மக்கள் நிறைய தான் பார்த்துட்டு இருக்கிறான். மாதா டிவி வருது, நிகழ்ச்சிலாம் வருது, பார்க்க மாட்டாங்க. அருளாலயத்தில் ஒரு யூடியூப் சேனலில் எல்லா செய்தியும் வருது, அதெல்லாம் பார்க்கல. நல்ல செய்திகள் உண்டு, நல்ல செய்திகள் உண்டு, அதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனால் நம்மலாம் யாரு? நம்மளாம் ஒரு மண்பாண்டத்தை போன்றவர்கள். ஆனால் அந்த மண்பாண்டத்துக்குள்ள என்ன இருக்குதான்? ஒரு ட்ரெஷர், ஒரு புதையல். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேங்க் இருக்குது, பேங்க்ல லாக்கர் இருக்குது. இப்பெல்லாம் பேங்க் லாக்கரை உடைச்சிடுறாங்க. என்னத்தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஆன்லைனில் ஃபோன் பண்ணி ஒரு ஓடிபி வரும் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் அவன் எடுத்து அப்பா ஐயோ ஐயோ, அதுக்கப்புறம் கத்தணும், என் பணம் போச்சு, என் பணம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போகிறோம். இன்னைக்கு ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாறுறவங்க இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ எதிர்பார்க்கிறோம். எத்தனை லட்சம் என் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விழும் நினைச்சோம், நடந்துச்சா? இல்லை. இன்னைக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வாங்குகிற ஆட்கள் தான் நம்மெல்லாம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஊரில், பெரம்பலூரில் வேலைக்கு ஆளு கூப்பிட்டு வர மாட்டேங்கிறான். என்ன சாமி, ஒரு பக்கம் 100 நாள் வேலை இருக்குது, இன்னொரு பக்கம் 1000 ரூபாய் காசு வருது, இது போதும், இதுக்கு மேலே எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? இன்னைக்கு ஏன்னா மகளிர் தினம், மகளிர் தினத்தில் என்னது உரிமை தொகை, இது உங்கள் தொகை அப்படின்லாம் கொடுக்குற ஆள் இருக்குது. ஆண்களுக்கெல்லாம் யார் கொடுக்குறா? ஒருத்தர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, வாங்கலையம்மா, நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, சம்பாதிக்கிறீங்களோ, ஏன் இன்னும் வாங்காமல் இருக்கிறீங்க? தெரியாமல் போச்சு, போய் அப்ளை பண்ணு, ஃப்ரீயாக கிடைக்கிறதெல்லாம் வாங்கிக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுளுடைய செல்வம், கடவுள் கொடுக்கிற செல்வம், இன்னைக்கு கடவுள் எப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த பெலிஸ்தியனுக்கு அந்த ஆயுதம்தான் செல்வமாக இருந்தது. தாவீதுக்கு ஆண்டவர் தான் ஆயுதமாக இருந்தார். இன்னைக்கு பவுலடியார் சொல்றாரு பாருங்க, நாங்கெல்லாம் தூசியும் சாம்பலுமானவர்கள், நாங்களாம் இந்த மண்பாண்டத்தை போன்றவர்கள். அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா, என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும், அப்படியே கடகடன்னு. இன்னைக்கு காவேரியில் தண்ணியே இல்லை, ஆனால் சில பேர் கண்ணீர் விட்டாங்கன்னா அப்படியே ஆறா ஓடும். சென்னையில் குடிக்க தண்ணி இல்லை, ஆனால் கண்ணில் தண்ணி ஊற்றும். சில பேருக்குலாம் அப்படியே கண்ணுலேருந்து அப்படியே ஊற்றும். எனக்கு அவ்வளவு அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு கஷ்டங்கள் மனசுக்குள்ள இருக்குது. அப்படி ஓப்பன் பண்ணா போதும், அப்படியே கொட்டிடுவோம். பிரியமானவர்களே, இந்த மண்பாண்டம் இன்னைக்கு கடவுள் ஒரு உருவகத்தை காட்டுகின்றார். இந்த மண்பாண்டத்தை போன்றவர்கள் நாம். இப்பெல்லாம் நம்மெல்லாம் எவர் சில்வர் பாத்திரம், இன்னைக்கெல்லாம் சில்வர் பாத்திரம், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான்ஸ்டிக்கர் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ்லாம் வந்துச்சு. என்னத்தான் போட்டாலும் ஒடுக்கு தான் விழும், ஆனால் உடையவே உடையாது. அதனால தான் நம்ம மனுஷனுடைய மனசு அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு என்னது அப்படியே கல் இரும்பு மாதிரி நம்ம மனசை வச்சுக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மண்பாண்டங்கள் போல நாம் இருந்தாலும் ஆனால் நமக்குள் கடவுள் எப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை, எப்படிப்பட்ட ஒரு புதையலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பவுலடியார் சொல்லுகிறார், வாசிங்க. இந்த ஈடு இணையில்லா வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை. பவுலடியார் சொல்றாரு பாருங்க, இந்த ஈடு இணையில்லா வல்லமை. தாவீது சொல்றாரு பாருங்க, டாய் நான் ஒன்னு அடிச்சிடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்லாம் சொல்லல. தாவீது என்ன சொன்னார்? நான் படைகளின் ஆண்டவர் பெயரால் வந்து நிற்கிறேன், ஆண்டவருடைய பெயரால் வந்து நிற்கிறேன். என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய உழைப்பு இல்லை, என்னுடைய சக்தி இல்லை, என்னுடைய படிப்பு இல்லை, என்னுடைய பதவி இல்லை, ஆனால் கடவுளுடைய பெயரால், கடவுளுடைய பெயரால் வந்து நிற்கு. இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாம் பாண்டங்கள் போன்றவர்கள். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? இந்த ஈடு இணையில்லாத வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. இது கடவுளுடைய ஈடு இணையில்லாத வல்லமை என்பது இதிலிருந்து தெரிகிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் பவுலடியார் சொல்றாரு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க, எல்லாரும் மற்றவங்க பைபிளை பாருங்க, ஒருத்தர் மட்டும் வாசிங்க சத்தமா. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும்
மனம் உடைந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா எப்பக்கத்திலும் நாம் நொறுக்கப்படுகிறோம். எப்பக்கத்திலையும் நொறுக்கப்படுகிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்பக்கத்திலும் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை, அருளாலயத்துக்கு வந்தாலும் பிரச்சனை, இன்னைக்கு வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, வாயை திறந்தாலும் பிரச்சனை, வாயை திறக்கல்னாலும் பிரச்சனை. நம்ம வாழ்க்கை எப்படி டங்கா மாறி ஊதாரி புட்டுக்கிட்டா நீ நாரி, அதான் வாழ்க்கை. இன்னைக்கு அதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையே அப்படித்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் புட்டு பார்த்தா தெரியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திறந்து பார்த்தா தெரியும். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இன்னைக்கு பவுலடியார் சொல்றாரு பாருங்க, எப்பக்கத்திலும் நொறுக்கப்படுகிறோம். இன்னைக்கெல்லாம் மகளிர் தினம். நீங்க சொல்லுவீங்க, என்ன ஃபாதர், சின்ன பிள்ளையா இருக்கும் போது பிரச்சனை, வயசுக்கு வந்த பிற்பாடும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிற்பாடும் பிரச்சனை, இன்னைக்கு 2 பிள்ளைங்களை பெற்ற பிற்பாடும் பிரச்சனை, வயசான பாட்டியானாலும் பிரச்சனை, இன்னைக்கு கல்லறைக்கு போற வரைக்கும் பிரச்சனை. பிரச்சனையே இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் 2 பேர் இருக்கிறான். யாரு சொல்ல முடியுமா? ஒன்று ஃபாதர் அடைக்கலம், இன்னொன்று ஃபாதர் போஸ்கோ. பிரச்சனையே இல்லாதவங்க யாரு? நாங்கள் 2 பேர் தானா? பிரச்சனையே இல்லாதவங்க ஒன்று குழந்தைகளா? அவங்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் பிறக்கும் போதே பிபியோட பிறக்குது. இன்னைக்கு குழந்தை பிறக்கும் போதே இன்னைக்கு ப்ரெஷர், இன்னைக்கு ப்ராப்ளத்தோட தான் பிறக்குதுங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களாம் பிறக்கும் போதே பல லட்சம் கடன். இன்னைக்கு இந்தியாவில் பிறக்கிற பிள்ளைங்களாம் கடனோட தான் பிறக்குது. எந்த பிள்ளையும் இன்னைக்கு அமெரிக்காவில் பிறக்கலை, இன்னைக்கு லாபத்தோட பிறக்கலை, எல்லாம் கடனோட தான் பிறக்கிறோம். இன்னைக்கு 2 பேர் தான் பிரச்சனை இல்லாதவங்க. யாரு? கடவுள் கடவுள். மனுஷர்களை கேட்குறேன். 1 செத்து போனவங்க, 2வது பிறக்காதவங்க. இந்த 2 பேருக்கு தான் பிரச்சனை இல்லை. நீங்க பிறந்துட்டாலே என்னது? பிறந்தாலே ஆனா பர்த்டே வந்துட்டா இன்னைக்கெல்லாம் தமிழ் பாட்டு பாடுறோம். நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். இன்னைக்கெல்லாம் பாடுறோம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பாடுறோம். கல்யாணம் பண்ணும் போது அந்த காலத்துல பாடினாங்க 100 வருஷம் 100 வருஷம். எப்போ? அதெல்லாம் அந்த காலத்துல. இப்பெல்லாம் 3 மாசம் கூட நிக்க மாட்டேங்குது, புட்டுக்கிட்டு போகுது இல்லையா? இன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு லவ். பார்த்த ஒரு லொக்குல உழுந்துட்டண்டா டொக்குல, பார்த்த பார்வையிலே லவ் வருது. பார்த்த பார்வையிலே தாலியைத்தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, அது ஓடி போய் தாலியைத்தான் கட்டிக்கலாமா? தாலியெல்லாம் கட்டி முடிச்ச பிற்பாடு 3 மாசத்துல போர் அடிச்சிருது. டேய், போர் அடிச்சிச்சுடா, உன்னை எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை. எவண்டி உன்னை பெத்தான் கையில் கிடைச்சா பாருங்க பிள்ளைங்க அருமையா செத்தான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வேணவே வேண்டாம். என்னது வேணவே வேண்டாம்? அதுதான் லைஃப். ஏன்னா எந்த பக்கத்திலும் இன்னைக்கு நொறுக்கப்படுகிறோம், எல்லா பக்கத்திலையும் இன்னைக்கு நொறுக்கப்படுகிறோம். எல்லாருக்கும் பிரச்சனை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பவுலடியார் சொல்றாரு பாருங்க, எல்லா பக்கத்திலையும் நொறுக்கப்படுகிறோம். அப்படித்தான் இந்த தாவீதுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த பெலிஸ்தியனை மட்டும் அழிக்கவில்லை என்றால் தாவீதும் உயிரோட இருக்க முடியாது, தாவீதின் குடும்பத்தாரும் உயிரோட இருக்க முடியாது, அந்த நாடும் இருக்காது. அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த நாட்டுக்கே பிரச்சனை. இன்னைக்கு வீட்டில் அம்மா டென்ஷன் ஆனாங்கன்னா முடிச்சு போச்சு, வீடே முடிச்சு போச்சு. அம்மா டென்ஷன் ஆனாங்கன்னா என்ன பண்ணுவான்? பிள்ளைய பார்த்து டாய் ஓன்னு கத்துவான். பிள்ளை என்ன பண்ணும்? நாயை பார்த்து கத்தும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த டென்ஷன் அப்படியே பரவிட்டே போ. இன்னைக்கு எந்த பக்கத்திலையும் நொறுக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீதினுடைய தந்தைக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வரல. தாவீதை பெற்றெடுத்த தந்தைக்கு இப்படிப்பட்ட உணர்வு இல்லை. தாவீது கூட பிறந்தவர்கள் எல்லாருமே மூத்தவர்கள். அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரவில்லை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரவில்லை. ஆனால் தாவீதுக்கு இந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நானோ ஆண்டவர் பெயரால் வந்து நிற்கிறேன். முதல்ல சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு வசனத்தை சொல்லு, கடவுளுடைய வார்த்தையை சொல்லு. இன்னைக்கு உனக்கு எல்லாரும் இருக்கிறான். இன்னைக்கு காலையில கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, ஃபாதர்
இன்னைக்கு எனக்கு வாழவே பிடிக்கல, நான் செத்துடலாமா, நான் செத்துடலாமா, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் அங்கே சாக போகிறேன், என் சாவு பூசைக்கு வாங்க ஃபாதர். எவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. காலையிலே இப்படிப்பட்ட ஒரு ஃபோன் வந்தால் என்ன பண்ணுறது? பிரைஸ் தி லார்ட், ஸ்துதி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடனடியாக செஞ்சு விடு மகளே அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு அதுக்கு ஒரு ஃபாதராக கிடைச்சாரு. அது மட்டும் இல்லை, போன வாரத்தில் ஒரு பையன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு வாலிப பையன் டிப்ளமா படிக்கிறவன் எலி பேஸ்ட்டை சாப்பிட்டுறான், முக்கா பேஸ்ட்டை சாப்பிட்டுறான், முக்கா பேஸ்ட்டு சாப்பிட்டுறான். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 நாள் தான் உனக்கு டைமு, 3 நாள் தான் உனக்கு டைமு, அதனால் நீ 3 நாளில் செத்து போயிடுவே, இங்கே பார்க்க முடியாது, அடுத்த ஹாஸ்பிட்டல் அங்கே பார்க்க முடியாமல் எனக்கு தஞ்சாவூர் மெடிக்கலில் கொண்டு போய் வச்சுக்கிறான். அங்கே டாக்டர்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணுமா, 3 நாள் கழிச்சு நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் கேட்ட உடனே, இந்த மருத்துவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே இந்த செய்தி கிடச்சி அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னப்பா எப்படிப்பா இருக்கிற, ஏன்ப்பா இதை சாப்பிட்டேன், ஏன் தான் சாப்பிட்டேனே எனக்கு தெரில ஃபாதர், எப்படி சாப்பிட்டேனே எனக்கு தெரில ஃபாதர், ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு சாப்பிட்டேன். ஏன்னா பிரியாணி ஆடாது, சாப்பிடணும்னு தோணுச்சு சாப்பிட்டுட்டேன். அந்த மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான் காலேஜில் இருக்கும் போது, நீ ஏன் வாழ்கிற, நீ ஏன் வாழ்கிற, நீ செத்துப்போ, நீ செத்துப்போ, நீ செத்துப்போன்னு எனக்குள்ளே ஒரு குரல் வந்துச்சு ஃபாதர். அதனால் நான் வீட்டுக்கு போனேன், இந்த எலி பேஸ்ட் இருந்துச்சு, நான் பழைய எடுத்து சாப்பிட்டுட்டேன். மதியானம் சாப்பிட்டேன், சாயந்தரம் வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. சாயந்தரமாக வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் பயமாயிடுச்சு ஃபாதர். அவனாவே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டான். போன பிற்பாடு டாக்டர்கிட்ட தான் உண்மையை சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியுது. ஆனால் அந்த பயம் வந்த பிற்பாடு தஞ்சாவூரில் போய் உட்காந்துக்கிட்டு, ஃபாதர் நான் 2-3 நாளில் செத்துருவேனா, நீங்களும் பூசைக்கு வரீங்களா, எப்படி தயாராகிறான். அப்போ நம்ம பிள்ளைங்களாம் எவ்வளோ இன்னைக்கு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை. ஏதோ தப்பு செஞ்சிட்டோம், ஏதோ மருந்து சாப்பிட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு அந்த நொறுக்கப்படுகிற நிலை சாப்பிட்டுட்டோம். ஆனாலும் அடுத்த கட்டத்தில் இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை ஞானத்தில் வளர்க்கணும், பக்தியில் வளர்க்கணும். இந்த இறை பக்தி, இறை ஞானம், அதுதான் பிள்ளைகளை காப்பாற்றும். பிரியமானவர்களே, அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், இன்னைக்கு கடவுள் உன்னை காப்பாற்றுவார், உன்னை தேற்றுவார். அந்த பையனுக்காக நற்கருணை நாதரிடம் முட்டி போட்ட, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பமானால், ஒரு அறியாத பிள்ளை, தெரியாத பிள்ளை ஏதோ ஒரு நெருக்கடியில் செய்து விட்டான், ஆண்டவரே இவனை மன்னியும். பிரியமானவர்களே, இன்னைக்கெல்லாம் நிறைய பரிந்துரையாளர்கள் இருக்கிறீங்க, நிறைய பரிந்துரை ஜெபம் செய்கிறவங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு பரிந்துரை ஜெபத்தினுடைய வல்லமை, இன்னைக்கு இது மாதிரி துன்பத்தில் இருப்பவர்களுக்காக நாம் கரம் பிரித்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற போது நிச்சயமாய் ஆண்டவர் செவி சாய்ப்பார், நிச்சயமாய் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். மருத்துவர்கள் 3 நாளில் நீ முடிந்து விடுவாய், உன் கதை முடிஞ்சிடும், உன் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பையன் உயிரோடு இருக்கிறான், கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அந்த விஷயத்தை எல்லாம் முறித்து எனக்கு ஆண்டவர் அவனை ஒரு சாதாரண ஒரு மகனாக மாற்றியிருக்கிறார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோமா? இதற்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு எல்லா நிலையிலும் நாம் நொறுக்கப்படுகிறோம். இந்த நொறுக்கப்படுகிற போது தான் தவறான முடிவில் எடுக்கிறோம். இந்த நொறுக்கப்படுகிற போது தான் அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசுகிறோம். இன்னைக்கு வாழ்க்கையை வெறுத்து போகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை தான் இதானா வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்னைக்கு வசனம் 16 2 கொரிந்தியருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிப்போம். மீதமுள்ள வசனங்களை வீட்டுக்கு போய் வாசிங்க, அதெல்லாம் உங்களுக்கு வீட்டு பாடம். வீட்டில் போய் கொஞ்சம் வாசிக்கணும். நான் கொஞ்சம் பைபாஸ் பண்ணிட்டு போகிறேன், ஏன்னா 3 மணிக்கு நம்ம ஆராதனைக்கு போகணும், அதனால் நிறைய செய்திகளை நம்ம உள்வாங்கணும். அதற்கு முன்பாக இந்த மீதமுள்ள வசனத்தெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. இன்னைக்கு 16வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். அன்னைக்கு உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் தினந்தோறும் சாப்பிட்றோம் இல்லையா? இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு விட்டுடலாம் இல்லையா? தினந்தோறும் சாப்பிட்றோம். அதே போல ஜெபம், அதே போல இந்த தியானம், மாதம் வாரம் இந்த தியானங்கள் எதற்காக? உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இதுதான். அதுக்கு தான் இந்த தியானம், விவிலிய வாசிப்பு, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேக கூட்டங்கள், ஆராதனை கூட்டங்கள்லாம் எதற்காக? இன்னைக்கு உள்ளார்ந்த மனிதன் இன்னைக்கு நாளுக்கு நாள்
புதிதாக்கப்படுகிற நேரம் இது. அப்படி புதிதாக்கப்படுகிற போதுதான் என்ன செய்யும்? நீங்க வீட்டுக்கு போயிட்டு 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது அதிகாரத்தில் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ஒரு மனிதனுக்குள்ள போராட்டம், ஒரு மனிதனுக்குள்ள எப்படிப்பட்ட போராட்டங்கள். இன்னைக்கு வாழ்வா சாவா, ஒவ்வொரு நாளும் இப்படித்தான். இன்னைக்கு படுக்க போகும்போது நிம்மதியாவே தூங்க முடியாது. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து நிற்பான் முன்னாடி. யாரு? சாத்தான வந்து நிற்கும், யமனை வந்து நிற்கும், சாமியை வந்து நிற்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை. எப்பக்கமும் நாம் நொறுக்கப்படுகிறோம். ஆனால் இந்த நொறுக்கப்படுகிற நிலையிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். எப்படி ஃபாதர் எங்களை புதுப்பிக்கிறது? அதுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்யணும் ஃபாதர்? எப்படி நம்ம புதுப்பிக்கிறது? இன்னைக்கு அதிகமாக இல்லை, 3 காரியங்கள். நோட்டெல்லாம் வச்சிருக்கிறவங்கலாம் எழுதி கொள்ளலாம். ஏன்னா சில பேர் மறந்துடுறோம். இல்லை நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, முதல் செய்தி இன்னைக்கு கடவுள் சொல்லுவது, இந்த மார்ச் மாதத்தில் இந்த தியானத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் சொல்லுவது, நீங்கள் பிரச்சனைகளை காண மாட்டீர்கள், ஆனால் வாக்குத்தத்தத்தை காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பிரச்சனைகளை காண மாட்டீர்கள், ஆனால் வாக்குத்தத்தத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன? நான் வாளோடும், நான் ஈட்டியோடும், நான் எரிவாளோடும் வரவில்லை, நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைகளாகிய ஆண்டவருடைய பெயரால் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உங்கள் துக்கம் விஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம். அப்ப நீங்கள் பிரச்சனைகளை காண மாட்டீர்கள், ஆனால் வாக்குத்தத்தத்தை காண்பீர்கள். ஆனால் வாக்குத்தத்தத்தை இதைத்தான் தாவீது அங்கே செய்கின்றான். அந்த தாவீது சும்மாலாம் சொல்லல, நான் ஆண்டவர் பெயரால் வருகிறேன் என்று சும்மாலாம் சொல்லல. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவருக்குள்ள பல போராட்டங்கள், அவருக்குள்ள பல நெருக்கடிகள், பல அந்த வாழ்க்கை சிக்கல்களுக்குள்ள அந்த தாவீது புகுந்து விளையாடி இருக்கிறார். அந்த பாலைவனத்தில் சிங்கத்து கூட, நரி கூட, பாம்பு கூட, எனக்கு எத்தனை விஷ மிருகங்கள் கூடலாம் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் தப்பித்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் இந்த தாவீது அந்த பெலிஸ்தனை பார்த்து, நீ வாளோடும், நீ ஈட்டியோடும், நீ எரிவாளோட வந்திருக்கிற, ஆனால் நான் ஆண்டவருடைய பெயரா வந்திருக்கிறேன். இந்த தாவீது இதுக்கு முன்னாடி 26வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 26வது வசனத்தில் இந்த தாவீது சொல்லுகிறார், அந்த பெலிஸ்தியனும் நானும் யார்? அந்த பெலிஸ்தியன் எப்படிப்பட்டவன்? நான் யார்? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். என்னை பார்த்து சொல்லிட்டாங்க, இன்னைக்கு என் பிள்ளைய பார்த்து சொல்லிட்டாங்க, என் புருஷனை பார்த்து சொல்லிட்டாங்க, இன்னைக்கு என் குடும்பத்தை பார்த்து சொல்லிட்டாங்க. என் குடும்பம் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களை பத்தி நீங்க சொல்ல தேவையில்லை, உங்க குடும்பத்தை பத்தி நீங்க சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு அங்கே தாவீது சொல்லுகிறான், நான் யார்? அந்த பெலிஸ்தியன் யார்? அப்பொழுது தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி, இன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது அடுத்தவங்களை பார்த்து அழக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழாத, மூஞ்ச உருன்னு வச்சுக்காத, குரங்கு மாதிரி இருக்காத. இன்னைக்கு சில பேருக்கு பிரச்சனை வந்துட்டா உருன்னு ஆயிடுவான். அப்படியே பார்த்தீங்கன்னா உலகத்திலே அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வந்திருக்க மாதிரி அப்படியே சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தேம்பி அழுவான். சில வீட்டுக்கெலாம் நான் போகும்போது பார்ப்பேன், சில பேர்லாம் சும்மா தான் உட்காந்துருப்பான். சொந்தக்காரில் பார்த்த உடனே தானாக அழுக வந்துடும் இல்லையா? அது மாதிரி சில பேருக்கு அந்த சோகத்தை நினைச்சாலே அழுக வந்துடும். ஆனால் இங்கே தாவீது அங்கே சுற்றி இருக்கவங்களெலாம் பார்த்து, இந்த சுற்றி இருக்கவங்களுடைய பார்த்து தாவீதுக்கு தெரியும், டேய் நீங்களாம் யார்? உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்களாம் யார்? தொட நடுங்கி டேய் 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 சுற்றி இருந்தவங்களாம் பார்த்து சேலஞ்ச் பண்ணுறார். இன்னைக்கு நீங்களும் சுற்றி இருக்கவங்களாம் பார்த்து சேலஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு சென்னையில் யார் சுற்றி இருக்காங்கன்னு தெரிய மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரிய மாட்டாங்க.
ஒரு முறை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த நான் வளர்த்த பிள்ளை மனப்பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிற அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ பக்கத்து வீட்டில் யார் இருக்குன்னு தெரியாது ஃபாதர். என்னதான் நடக்குதுங்க, அவங்க குப்பையை மட்டும் தூக்கி பேஸ்கெட்டில் போடுவாங்க, அப்போ மட்டும் தான் கதவை திறப்பாங்க, அப்புறம் உடனே முடிப்பாங்க. யாருன்னே தெரியல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியல. அதனால தான் சென்னையில் அடிக்கடி வெள்ளம் வருது, அப்படியாவது வெளியில் இருக்கிறவங்கள பாருங்க அப்படின்னு. அதுக்கு அப்படிதான் வெளியில் இருக்கிறவங்கள இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க. 2000க்கு அப்புறம் இன்னைக்கெல்லாம் யாரெல்லாம் ஏரியில் இடம் வாங்கினீங்களோ பட்டாலாம் கேன்சல், கோர்ட் உத்தரவு வந்திருக்குது. அதனால நம்மலாம் ஏரியில் இருக்கிறோமா நிலத்தில் இருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கங்க. அதனால் சும்மா சும்மா காசை கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சென்னையில் நிறைய பேர் ஏரிக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறோம். ஏரிக்குள்ளே வீட்டை கட்டிக்கிட்டு தண்ணி வருது அப்படின்னு நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், போட்டு விட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். ஃப்ரீயாகவே போட்டை பார்த்துட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நாம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய நிலை எப்படி இருக்குது? தாவீது சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு இந்த தாவீது எல்லாம் சுற்றி இருந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றார், இன்னைக்கு சுற்றி இருந்தவங்களை நோக்கி இந்த சின்ன பையன் பேசுறான் பாருங்க. சுற்றி இருந்தவங்களை நோக்கி வாசிங்க. இந்த பிலிஸ்தியனை போன்று இஸ்ரவேலின் இழிவை நீக்குகிறவளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பிலிஸ்தியன் கடவுளை நம்பாதவன், இவன் கடவுளை எதிர்க்கிறவன். அப்போ நாமெல்லாம் யாரு? இஸ்ரவேல் மக்கள், உடன்படிக்கையின் மக்கள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னார், அஞ்சாதே கலங்காதே, நான் உன்னோடு இருப்பேன். நீ கடல் கடந்து சென்றாலும் உன்னோடு இருப்பேன், நீ தீ நடுவே நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், நீ சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் என் மக்கள். இது உங்கள் யுத்தம் அல்ல, இது யாருடைய யுத்தம்? என்னுடைய யுத்தம். நானே உங்க முன்னாடி போய் நின்று உனக்காக போராடுவேன், உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர். இதுதான் வாக்கு தத்தம். நீங்கள் பிரச்சனைகளை காண மாட்டீர்கள். நீங்கள் வாளோடு போனீங்கன்னா பிரச்சனை, நீங்க ஈட்டியோட போனீங்கன்னா பிரச்சனை, நீங்க உங்க வாயோட போனீங்கன்னா பிரச்சனை. வாயை கழுவணும். எதனால? வார்த்தையால. இன்னைக்கு உங்க கண்ணோட போனீங்கன்னா பிரச்சனை, உங்க சிந்தனையோட போனா பிரச்சனை. அங்கே தாவீது நான் பார்க்கிறோம் ஆண்டவர் பெயரால் வருகிறான். பிரியமானவர்களே, அந்த பெலிஸ்தியனை கொன்றால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இந்த வார்த்தைகளை சொல்லி தாவீது சொல்லுகிற வாசிங்க. வாழும் கடவுளின் படைகள் வழிபட்டு விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தீனாகிய இவன் யார்? இதைத்தான் தாவீது கேட்கிறார். இன்னைக்கு அந்த பாவியான பெண்ணை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு, இவள் கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிபட்டவள் என்று சொன்ன போது இயேசு என்ன சொன்னார்? உங்களில் பாவம் செய்யாதவன் யார்? இந்த கேள்வியை கேட்கிறார். இதற்கும் இந்த இடத்திற்கும் சம்பந்தம் உண்டு. இங்கு அந்த பிலிஸ்தியன் யார்? விருத்த சேதனம் செய்யாதவன். விருத்த சேதனம் செய்தவர்கள் பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு நீங்களும் நானும் யார்? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் சொந்தமானவர்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள். அப்போ இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளை அழிப்பதற்கு அவன் 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 எல்லாரும் வாயத்தானுங்க. வீட்டில் இருக்க வீட்டுக்காரர் யாரு அப்படின்னு சத்தம் போடுவோம். ஆனால் இந்த கேள்வி எதிரியை பார்த்த உடனே பயந்து உள்ள போயிடுவோம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து டிஷும் 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 சண்டை போடுவோம். கேட்டால் உரிமை. பிரியமானவர்களே, நமக்கு எதிராக நிற்பவன் யார்? இன்னைக்கு நமக்கு எதிராக நிற்க அந்த பிலிஸ்தீனை பார்த்து இந்த தாவீது கேட்கிறார், அவன் யார்? அவன் கடவுளுடைய பிள்ளை அல்ல, ஆனால் நானோ ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளை உங்களுடைய இன்னைக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் அங்கே பவுலடியார் சொல்கிறார், ஆண்டவரை விசுவசிக்காத பிள்ளைகள் தான் அழகை, அவங்க தான் பேய் கூட்டம். அந்த பேய் கூட்டம் உங்களை ஒருபோதும் அழிக்கவே கூடாது. அந்த பேய் கூட்டம் உங்களை ஒருபோதும் ஆளுகை செய்யவே கூடாது. நீங்க அந்த கூட்டத்தில் இருக்கவே கூடாது. யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் அனாயிண்டட், யூ ஆர் கால்டு. நீ ஆண்டவருடைய பிள்ளை.
நீ ஆண்டவருக்காக அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் இனி காண மாட்டீர்கள். உங்க கண்ணு முன்னாடி என்ன வந்து நிக்கணும்? கடவுளுடைய வாக்குத்தத்தம், கடவுளுடைய ப்ராமிசஸ், கடவுளுடைய வாக்குத்தத்தம் வந்து உங்க கண்ணு முன்னாடி நின்னுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனையையும் நீங்கள் தாண்டி போவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சவாலை, நொறுக்கப்படுவதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பிரச்சனைகளை காணவே கூடாது. அப்ப பிரச்சனைகளை காணவே கூடாதுன்னா பிரச்சனையை பத்தி பேசவே கூடாது. ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பத்தி பேசாத. அந்த பிரச்சனைக்கு மேல பெரியவர் யார்? என் ஆண்டவர். என் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ரெண்டாவது காரியம் என்ன செய்யணும்? விமர்சிப்பவர்கள் நிமித்தம் நீங்கள் சோர்வடைய கூடாது. விமர்சிப்பவர்கள் நிமித்தம். ரெண்டாவது செய்தி, விமர்சிப்பவர்கள் நிமித்தம். உன்னை கிரிட்டிசைஸ் பண்றவங்களை பார்த்து நீனு சோர்ந்து போக கூடாது. அப்ப விமர்சிப்பவர்கள் உங்க வாழ்க்கையில மாமியாரோ, மருமகளோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளையோ, சொந்தக்காரனோ, இவனோ, அவனோ, அவளோ, இவளோ, யாரு வேணாலும் நரம்பு இல்லாத நாக்கு எதை வேணாலும் பேசும், எப்படி வேணாலும் பேசும். இப்போ ஒன்று பேசும், அப்புறம் ஒன்று பேசும். இப்படி உன்னை பற்றி விமர்சனங்கள் எழுகிற போது, உங்களை பற்றி விமர்சனங்கள் எழுகிற போது நீங்கள் சத்தமா சொல்ல, நீங்கள் சோர்ந்து போன மாதிரி தானே சொல்றீங்க. உங்களுக்கு விமர்சனங்கள் வருகிற போது நீங்கள் ஒருபோதும் do not be discouraged. அப்போ நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. இன்னைக்கு தாவீதுனுடைய தகப்பன் என்ன சொல்லி இருப்பார்? தாவீதுனுடைய சகோதரர்கள் என்ன சொன்னாங்க? டேய் 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 நிப்பாட்டு, நிப்பாட்டு, நீ நிப்பாட்டு. இன்னைக்கு நம்ம பசங்க சொல்லும், டீசெண்டா சொல்லுதுங்க, நீ நிப்பாட்டு, நீ கொஞ்சம் மூடு, இப்படிதான் நம்ம பிள்ளைங்க சொல்லுவான். நீ கொஞ்சம் நிப்பாட்டு, அட்வைஸை நிப்பாட்டு, நீ பேசுறத நிப்பாட்டு. இன்னைக்கெல்லாம் வயசு வரம்பெல்லாம் இல்லை, மதிப்பு மரியாதைலாம் இல்லை. இன்னைக்கெல்லாம் தாத்தா பாட்டிக்கெல்லாம் வீட்டில் மதிப்பு மரியாதை இருக்கு. நம்ம பேர குழந்தைங்களாம் அது தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு, தாத்தா பாட்டி போதும், உங்க காலத்து பழக்கத்தெல்லாம் இங்கே சொல்லாதீங்க. நான் இப்படி வாழ்ந்தேன், நான் அப்படி வாழ்ந்தேன், என் அப்பா அப்படி, என் இப்பா இப்படி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ இப்படித்தான் நம்ம பிள்ளைங்களாம் சொல்லுமா சொல்லாதா? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அந்த சகோதரர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த சின்ன பையலை பார்த்து, டே இப்படி பையல கம்முன்னுறா, பேசாதடா, கிரிட்டிசைஸ் பண்றான், உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னால முடியுமா, போகாத, அவன் கூட சண்டைக்கு போகாத, அவன்கிட்ட போகாத. எல்லாரும் தடுத்து நிறுத்துகிறார்கள், எல்லாரும் தடுத்து நிறுத்துறான். இன்னைக்கு அதுதான் நடக்கும். இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க தான் குழி பறிப்பான், யாரை நம்புறீங்களோ அவங்க தான் குழி பறிப்பான். இன்னைக்கு எதிரி எங்கேயும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருப்பான், பக்கத்திலேயே இருப்பான். நீங்க பெத்த பிள்ளை கூட நாளை வரும் கச்சேரிக்கு பாலூட்டி வளர்த்த கிளி, அது வரும், அதுதான் கச்சேரி வைக்கும். நீ பெத்த பிள்ளை தான் உனக்கு கச்சேரி இல்லையா? இன்னைக்கு அதுதான் வளர்த்த கெடா. நம்மளாம் வளர்க்கறது எதை வளர்க்குறோம்? கெடாவை தான் வளர்க்குறோம். போன வாரம் 800 தியானம் வச்சேன். ஒரு அம்மா அப்படி அழுவ, யாருமா உங்க புள்ள, அவன் அப்படி நிற்கிறான். இந்த அம்மா கஷ்டப்பட்டு வீட்டை கூட்டி கோயிலை கூட்டி சம்பாதிக்குது, ஆனா புள்ள அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பிரியமானவர்களே, உங்களை யார் விமர்சித்தாலும், உங்களை யார் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீ சோர்ந்து போகாதே, ஏனென்றால் கடவுள் உங்களோட இருக்கிறார். அந்த தாவீதினுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து, நீ சின்ன பிள்ளை, உனக்கு இது தேவையில்லை, உன் வேலை என்ன, அது போய் ஆடு மேய், போ 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 போ, நீ எதுக்கு தான் தகுதி, நீ எதுக்கு தான் லாய்க்கு, நீ ஆடு மேய்க்கிறது தான். டேய், ஆடு மேய்க்கிற பயலுக்கு உனக்கு என்னடா இங்க வேலை? இன்னைக்கு ஆடு மேய்க்கிற பைய உனக்கு என்ன வேலை? இன்னைக்கு நம்மளாம் இந்த கேள்வியை கேட்டோன்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு வீட்டாரே சில நேரத்தில் என்ன பண்ணுவான், நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இப்படித்தான். இன்னைக்கு வீட்டில் கணவர் சொல்றார், ஆண்டி உனக்கு என்ன தெரியும், நீ வீட்டுக்குள்ளே தானே இருக்கிற, நான் தானே வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்காரர் கூட சொல்லி உங்களையும் உட்கார வச்சிருவார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பெயரால் நீங்கள் எதையும் செய்கிற போது நீங்கள் எந்த நெருக்கடிகளையும் நீங்கள் தாண்டி போக முடியும். அடுத்ததாவது பிரியமானவர்களே, இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. மூன்றாவதாக ஆராதனையில் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லுவேன், அதோட நம்ம ஜெபித்து நம்ம ஆசீர் பெறுவோம். பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக இன்னைக்கு இந்த நொறுக்கப்படுகிற போது
நம்மளை சுற்றி பிரச்சனை வந்து அப்படியே நம்ம மண்டையை உடைக்கும் போது இன்னைக்கு நமக்கு முன்னாடி அப்படியே சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் யாராவது வந்து முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த கால வெற்றிகளையும் கடந்த கால அனுபவங்களையும் நீங்கள் மீண்டுமாய் கட்டி எழுப்ப முடியும். பிரியமானவர்களே, அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எத்தனை நாள் கத்திக்கிட்டு இருக்கிறான். யாராவது சொன்னீங்கன்னா அவங்கள மிக மிக பாராட்டணும், அருளாலயத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக மாற்றிடணும். அந்த கோலியாத்து எத்தனை நாள் கத்திக்கிட்டு இருக்கிறான்? என்னது? கரெக்டாக சொல்லணும். எத்தனை நாள் கத்திக்கிட்டு இருந்தான்? 45 நாள். பாருங்க, ஏழாம் விடுற மாதிரி இருக்குது. அந்த அம்மா 40 நாள், இந்த அம்மா சொன்னா காசா பணமா 45 நாள், இன்னொரு அம்மா 90 நாள். காலையும் மாலையும். அப்ப 40 நாள் கரெக்டா சொல்லணும். 40 நாள் காலையும் மாலையும், 40 நாள், 40வது நாள் தான் விவிலியம் சொல்லுகிறது. அப்ப கரெக்டான எத்தனை நாள் முழுவதும் காலையும் மாலையும் பார்த்தா 39 நாட்கள். 39 நாட்கள். டாய் டாய் டாய். யாராவது இஸ்ரேல் நாட்டுல ஒரு ஆண் இருந்தா வா 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 வா. எத்தனை நாள்? 39 நாட்கள் கத்தி கொண்டிருந்தான். ஆனால் 40ஆம் நாளில், ஒரே நாளில், அந்த ஒரு செகண்டில் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இன்னமா இன்னமா இன்னமா. இன்னைக்கு 39 பகலும் இரவும் பைபிள் சொல்கிறது, 39 பகலும் இரவும் அவன் கத்தி கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து எத்தனை நாள்? பக்கத்தில் பார்த்து எத்தனை நாள்? 39 நாள் ராத்திரியும் பகலும் அவன் கத்தி கொண்டிருக்கிறான். எப்படி கத்தி கொண்டிருக்கிறான்? யாராவது இருக்கீங்களா? வா 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 வா. கத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் 40ஆம் நாளிலே தாவீது என்ன சொன்னார்? நீ வாளோடும், நீ ஈட்டியோடும், நீ எரிவாளோடும் நீ என்னிடம் வருகிறாய். ஆனால் நானோ படைகளின் கடவுளாகி ஆண்டவருடைய ஆண்டவர் பெயரால் நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? இப்பத்தான் இன்னைக்கு வந்து பாருங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். யார் வல்லவன்? அந்த கோலியாத்தா தாவீதா? யார் வல்லவன்? தாவீது. என்ன செய்கிறான்? அந்த கவட்டை எடுத்து, அந்த கூழாங்கல் எடுத்து ஒரே வீச்சு, ஒரு செகண்ட். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு கடவுள் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய நடக்கும். அதுதான் உண்மை. இந்த சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார். 39 இரவும் பகலும் கத்தி கொண்டிருந்தவனை ஒரு செகண்ட்ல தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. 39 நாட்களாக சவால் விட்டு கொண்டிருந்தவன இன்னைக்கு வீட்டுல தூக்கி எறியப்பட்டவனை ஆண்டவர் என்ன செய்தார்? வேண்டும் என்று சேர்த்து கொண்டு கடந்த கால அனுபவங்களையும் கடந்த கால வெற்றிகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இங்கே ஒரு மிரக்கிள், ஒரு அதிசயமாய் அங்கே மாற்றுகின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்க்கையிலே நொறுக்கப்படுகிற போது இந்த மூன்று நிலைகளில நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை நொறுக்குதோ அதிலிருந்து நீங்க வெளியில வரணும்னா, ஒன்று, நீங்கள் பிரச்சனைகளை காணவே கூடாது. மாறாக நீங்கள் வாக்குத்தத்தத்தை தான் நீங்கள் காண வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், எனக்காக எதையும் செய்து முடிப்பார். இரண்டாவது, உங்க வீட்டுக்காரரோ அப்பாவோ அம்மாவோ நண்பனோ யாராவது உங்களை பார்த்து, உனக்கு ஏன் இந்த வம்பு, உனக்கு ஏன் இந்த வேலை, எதுக்கு ஜபம் ஜபம் ஜபம், எதுக்கு ஜபமாலை, எதுக்கு பைபிள், எதுக்கு ஆராதனை, எதுக்கு இங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கிறிய, எப்ப பார்த்தாலும் மாதா டிவி யூடியூப்னு உட்கார்ந்துருக்கிறிய, அதனால என்ன புண்ணியம்? ஊறுபட்ட விமர்சனங்கள் உங்களுக்கு எதிராக வரலாம். ஆனாலும் நீங்கள் அதிலே சோர்ந்து போகக்கூடாது. மூன்றாவதாக, கடந்த கால அனுபவங்களையும் நிகழ்வுகளையும் நீங்கள் வெற்றியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தேவன் நம்மை தேடி வருகிறார். அதற்கு நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எப்பக்கமும் நொறுக்கப்பட்டாலும் நீங்கள் ஆண்டவர் பெயரால் நீங்கள் செயல்படுகிற போது ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த உணர்வோடு நாம் தெய்வத்தை வரவேற்போம்.